12 ராசிக்காரர்கள்ல சுபத்துவமான பலன்களை பார்க்கக்கூடிய ராசிகளும் குறிப்பா குரு பலன் இருக்கக்கூடிய ராசிகள்லையும் முதன்மையா இருக்கக்கூடியது கும்பராசியும் ஒண்ணு. ராசிக்கு 4ல இருந்த குரு இதுவரைக்கும் அர்த்தாஷ்டம குருவாக விளங்கிட்டு இருந்தார். இதுக்கு முன்னாடி ஜென்மத்தினுடைய சனி, குடும்பஸ்தானத்தில் இருந்த ராகு. இன்னும் சொல்லணும்னா கும்பராசிக்காரர்கள் கடந்த 5 வருட வாழ்க்கை என்பதை திரும்பி பார்த்தாலே இந்த 7.5 சனி ஆரம்பிச்சதுல இருந்து ஏதாவது ஒரு போராட்டம், ஏதாவது ஒரு மன உளைச்சல், ஏதாவது ஒரு குழப்பத்தோட தான் நகர்ந்துகிட்டே இருந்திருப்பீங்க. 1000 சந்தோஷமான நிகழ்வு உங்களை சுத்தி இருந்தா கூட நீங்க சந்தோஷமா இருந்திருப்பீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. வேஷத்துக்காக நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ம சனி வந்ததுக்கு பிறகு இந்த 2.5 வருட வாழ்க்கையில பட்ட வலி என்பது இருக்கு இல்லையா, அப்பப்பா சொல்ல முடியாத கஷ்டம், சொல்ல முடியாத வலி, சொல்ல முடியாத ரணம், சொல்ல முடியாத மன உளைச்சல், இது எல்லாத்தையும் கண்டிப்பா அனுபவிச்சிருப்பீங்க. ஒன்று உடல் ரீதியான சிக்கல் இருந்திருக்கும், அல்லது மன ரீதியான சிக்கல் இருந்திருக்கும், அப்படி இல்லைன்னா பண ரீதியான சிக்கல் இருந்திருக்கும். உறவுகளால் ஏமாற்றம் அல்லது நீங்கள் நம்பிய ஒருவர் உங்களை ஏமாற்றி இருப்பார்கள். இது ஏதாவது நடந்தே இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, ராசியில இருந்த சனி நேரடியா 8ஆம் இடத்துல இருந்த அஷ்டமத்து கேது, 2ல இருந்த ராகு, கோச்சார் அடிப்படையிலையும் சர்ப்பதோஷம் இருந்தும் குரு நமக்கு வரவில்லாமலே இருந்துச்சு. கடந்த ஒரு 2 வருஷமா குரு 3ல 4ல இருந்தார். ஆனா இந்த வருஷம் பயங்கரமான வருஷம் கும்பராசி. வருஷத்தினுடைய தொடக்கம் தமிழ் புத்தாண்டான மே மாதம் 11ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மே 11 கிட்டத்தட்ட ஒரு மாத கால இடைவெளிக்குள்ளே உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஆயிடுறார். 5வது இடத்துக்கு வரார். குரு பெயர்ச்சியாகி 9வது பார்வையா நேரடியாக உங்களுடைய ராசியே குரு பார்க்கிறார். ஸோ ராசி மண்டலத்தை குரு பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய பலம். ஒரு ராசியை குரு பார்த்துச்சுன்னா குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தும். மனசு தெளிவாயிடும். இதுக்கு முன்னாடி பட்ட வலி, கஷ்டம், அலைச்சல், குழப்பம் இது எல்லாத்துக்குமே சரியாயிடும். தெளிவான முடிவெடுத்து தெளிவான பாதையில போய் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். எதெல்லாம் நீங்கள் திட்டமிட்டீங்களோ அதெல்லாம் நடக்கும். எதெல்லாம் நீங்க ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாம் கிடைக்கும். எந்த விஷயம்லாம் நீங்க முயற்சி பண்ணி உங்களுக்கு நடக்கலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே பகலவன கண்ட பணி போல தானா உங்ககிட்ட வரும். அப்போ மனதளவுல திட்டமிட்டு பல்வேறு வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருஷம் அமையும். குறிப்பா கும்பராசிக்காரர்களுக்கு பணத்தட்டுப்பாடுகள் எல்லாமே சரியாகுங்க. பணம் சார்ந்த விஷயங்கள்ல எதெல்லாம் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்துச்சோ, எதெல்லாம் உங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்ததோ அது எல்லாமே சரியாயிடும். பணம் வர வேண்டிய வழிகளில் இருந்த தடைகள் எல்லாம் சரியாயிடும். நிரந்தர வருமானத்துக்குரிய வழியை இந்த 5ஆம் இடத்து குரு உங்களுக்கு இந்த வருஷத்துல ஏற்படுத்தியே தீரும். இந்த 325 நாளை குறிச்சுக்குங்க. உங்க வாழ்க்கையினுடைய அடுத்த 12 வருஷத்துக்குரிய படியை இந்த 5ஆம் இடத்து குரு கண்டிப்பா கொடுத்துட்டு போவோம். ஏன்னா பஞ்சமஸ்தானத்துல குரு வந்துச்சுன்னா திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் என்ற ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் அது அற்புதமான இடம். நீங்க செஞ்ச நல்ல கர்ம பலன்கள் அத்தனைக்கும், நல்ல தான தர்மத்துக்கும், நல்ல புண்ணிய பலன்கள் அத்தனைக்கும் ஒரு மிகச்சிறந்த இடம். 5வது இடத்துல குரு வரார், புத்திரஸ்தானத்துல வரார். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு தடவிட்டு இருக்கிறவங்க குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். பூர்வீக சொத்து பத்து சிக்கல் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த சிக்கல்கள் எல்லாமும் தீரும். கும்பராசிக்காரர்களுக்கு முதல் பார்வையாக 5வது இடத்து பார்வையா உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 9வது இடம் பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த வருஷத்துல ஒரு பெரிய ஜாக்பாட் அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எதிர்பார்த்திராத பணவரவு உண்டு. 100 ரூபாய்க்கு எதிர்பார்த்தவங்களுக்கு 1000 கிடைக்கும். 1000 எதிர்பார்த்தவர்களுக்கு லட்சத்தை கடவுள் கொடுப்பார். லட்சத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு கோடியை பார்க்கக்கூடிய சூழலை ஏற்படுத்துவார். பிஸ்னஸ் பண்ணி லேகாய் அப்படியே முடங்கி போய் உட்கார்ந்துருக்குங்க, தொழிலே பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்கலாம் கடவுள் புண்ணியத்தில் மறுபடியும் உயிர் தெழுந்து பல்வேறு வெற்றிகளை பெறுவீர்கள். ஆரம்பித்து ஸ்டார்ட் அப் பண்ணி அப்படியே பெண்டிங்கில் நிற்கிற விஷயங்கள்லாம் தடை இல்லாமல் ஓட போகுது. அப்பா வழியிலிருந்து வந்த சிக்கல் எல்லாம் சரியாகும். ஊருக்கே போக முடியல, சொந்த ஊரில் இல்லை, சொந்த நாட்டில் இல்லை, சொந்த பூமிக்கு போக முடியல, அல்லது ஆரம்பித்து அப்படியே கிடப்பில் போட்ட கல் மாதிரி கிடக்குது, அதெல்லாம் எதெல்லாம் புலம்புனீங்களோ அது எல்லாமே நடக்கும். தந்தையினுடைய உடல்நலத்தில் இருந்த சிக்கல் சரியாகும். மருத்துவ செலவு சரியாகும். அப்பாவுக்கு எனக்கு ஆவேல ஒரு வீட்டில் உட்காரவே முடியல, வீட்டுக்குள்ளே போக முடியலன்னு புலம்புறவங்களுக்குலாம் அந்த பிரச்சனை சரியாயிடும். தந்தை வழி உறவுகளுக்குள்ளே இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மாறும். திடீர் புகழ், திடீர் பட்டம், திடீர் பதவி, திடீர் பொறுப்பு, திடீர் ஏற்றம், இது எல்லாமே உங்களுக்கு வந்தே தீரும். மே மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு கும்பராசிக்கு இதெல்லாம் காத்திருக்கு. அதே மாதிரி 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். லாபம் என்னும் பொழுது பொருளாதாரத்தில் முன்னேற்றம். முன்னாடி சொன்ன மாதிரி பொருளாதாரத்தில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை தருவார். எதிர்பார்த்திராத தனவரவு இருக்கும். கொடுத்த கடன் எல்லாம் வரும். வாங்கின கடன் எல்லாம் திருப்பி அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அப்போ உங்களுடைய ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது சுபகாரியம்னு எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே கும்பராசி பண்ணலாம். குறிப்பாக திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல பலன்களை தரும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கூடி வரும். நிறைய காதல் திருமணம் இந்த வருஷத்தில் நடக்கும். காதல் இல்லைன்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக காதல் வரும். அந்த காதல் நல்ல காதலாக இருக்கணும்னு மட்டும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஏன்னா அது தேவையில்லாத உறவுகளை கொண்டு வந்து சேர்க்கும். ராகு கேதுவோட வேலை அதுதான். தேவையற்ற உறவு, தேவையற்ற பழக்க வழக்கங்கள், அது எல்லாத்தையுமே நம்மளை கொண்டு வந்து சேர்த்துட்டு அதில் தேவையில்லாத டிஸ்டர்ப் பண்ணும். ஃபேமிலி லைஃப்பில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கும்பராசிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா,
இல்லற வாழ்க்கையில கவனமா இருக்கணும். மற்ற எல்லாமும் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. எதை நினைச்சும் நீங்க கவலைப்பட வேணாம். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா பாஸ் ஆயிடுவீங்க. உங்களுக்கு நினைச்ச காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். நினைச்ச ஒரு கண்ட்ரில உங்களுக்கு வேலை கிடைக்கும். பிஆர் அப்ளை பண்ணி காத்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிஆர் கிடைச்சிரும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா நிச்சயமா கடவுள் கொடுப்பாரு. பிசினஸ் ஏதாவது பண்ணி உங்களுக்கு லாஸ்ல இருந்துச்சுன்னா அந்த பிசினஸ்லாம் கண்டிப்பா பீக்ல வரும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் வேற விஷயங்கள்லாம் நீங்க பண்ணணும்னு நினைச்சாலும் கண்ணை மூடிக்கிட்டு செய்யலாம். அதெல்லாம் உங்களுக்கு சக்சஸா இருக்கும். எதுல கவனமா இருக்கணும்னா, நான் முன்னாடி சொன்ன கல்யாண விஷயத்தில் இல்லற வாழ்க்கையில் மட்டும் தயவு கூர்ந்து கவனமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நிறைய விவாகரத்துக்கள் ஏற்படக்கூடிய காலம் இந்த காலம். கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரும். சந்தேக மனப்பான்மை ஏற்படும். ஆணா இருந்தா பெண்ணை சந்தேகப்படுவாங்க, பெண்ணா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆணை சந்தேகப்படுவீங்க. அது லவ்வரா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஃபேமிலி லைஃபா இருக்கலாம், அல்லது மியூச்சுவலா உங்களுக்குள்ள அன்பு பாசம் இருந்தாலும் மூன்றாவது நபர்களால் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அன்வான்டா யாரையும் உங்க பர்சனலுக்குள்ள இன்டர்ஃபியர் பண்ண அலோவ் பண்ணாதீங்க. அப்படி இல்லைன்னா அவங்களே உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்து நிற்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாறும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனம். என்னதான் 1000 மாறுதல்கள் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொன்னாலும் இந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கும்பராசிக்காரர்கள் தயவு கூர்ந்து எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா ராசியில சனி, ராசியில ராகு, 7ல கேது, கோச்சாரப்படி நாகதோஷம், சனி பகவானும் 7ஆம் இடத்தை கேதுவை பார்க்கறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா பிரச்சனை வரும். உண்மையான அன்பை தப்பான நபர் மேல நீங்க வச்சிடக்கூடாது. அது ஒண்ணுதான் கும்பராசிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ். கல்யாணம் ஆகி வயசுல பெரியவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். நான் சொன்னது வாலிப மத்தியம வயசுல இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரியான சிக்கல்களை தரும். பெரியவர்களுக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும். ஏஜ்டாக இருந்தீங்கன்னா ஃபேமிலியில் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். கணவன் கும்பராசியாக இருந்தால் மனைவிக்கு உடம்புக்கு ஆகாது, மனைவி கும்பராசியாக இருந்தால் கணவனுக்கு உடம்புக்கு ஆகாது. அல்லது உடல் சார்ந்த விஷயங்கள் இல்லைனா கூட பிள்ளைங்களை நினச்சி பேசணும், சொந்த பந்தத்தை நினச்சி பேசணும், ஊரில் இருக்கிறவங்களை ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா பேசணும். இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கொண்டு வராத ஒரு டைம் இந்த ராகுக்கு இதை மட்டும் பண்ணும். இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும். மற்றபடி கும்பராசிக்கு இந்த தமிழ் வருஷம், இந்த விஸ்வாவசு வருஷம் என்பது ஒரு பெரிய மாற்றம் தரக்கூடிய வருஷம். அதெல்லாம் கரியர் வைஸ் சூப்பர், ஃபைனான்ஷியல் வைஸ் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, பிஸ்னஸ் வைஸ் உங்களுக்கு பயங்கரமாக இருக்குது, எஜுகேஷன் வைஸ் உங்களுக்கு டாப்பில் இருக்குது, வீடு, காரு, பங்களா, சொத்து எல்லாமும் கடவுள் புண்ணியத்தில் அமையும். ஆனால் திருமணம் ஆனதுக்கு பிறகு நடக்கக்கூடிய உறவுகளில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஆன்லைன் சம்மந்தமான விஷயத்தில் கவனம். இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ டிக்டாக்கோ எதுவாக இருந்தாலும் சரி, யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நமக்கு மெசேஜ் பண்ணுறாங்கன்னா எச்சரிக்கையாக பழகுங்க, எச்சரிக்கையாக பேசுங்க. அப்படி இல்லாட்டி அவங்க மனசு காயப்படுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் அதில். அதனால் கொஞ்சம் தயவு கூர்ந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இது ஒன்றே ஒன்று மட்டும் அன்போட வேண்டிக்கோங்க. நான் ஏன் இதை ரொம்ப நேரம் எடுத்து சொல்கிறேன்னா, கும்பராசி இந்த ஒரே ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துட்டேன். மற்ற 12 ராசியில் நான் இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து எதுக்கும் சொல்லலை. கும்பராசிக்கு கொஞ்சம் கூடுதல் அழுத்தம் கொடுத்து சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரியான கிரகம் இருக்கிறதுனால வருமுன் காப்போம். இது வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். வராமல் இருந்துட்டாலும் சந்தோஷப்படுற முதலால் நான் தான். இருந்தாலும் கிரகத்தினுடைய தாக்கம் அப்படி இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடு நாம் செயல்படணும். ஸோ எந்த வழிபாடை செஞ்சால் இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும் அப்படின்னா, ராசியிலே ராகு கேது வர்றதுனால கிரகண தோஷம் ஏற்படும். இந்த கிரகண தோஷம் வர்றதுனால உடலையும் மனதையும் அது எப்படியாவது சஞ்சலப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒன்று உடல் ரீதியாக பிரச்சனையை கொடுக்கும், அப்படி இல்லைன்னா மன ரீதியாக சிக்கல்களை கொடுக்கும். ஸோ இந்த விஷயம் குரு பார்க்குறார். இருந்தாலும் ராகுவோட வேலை, சனியோட வேலை என்னென்னா எப்படியாவது ட்ரிகர் பண்ணி விடும், நம்மளை கோவப்பட வைக்கும், எமோஷ்னல் ஆக்க வைக்கும். ஸோ பிளட் ரிலேட்டடான விஷயத்தில் கவனம், நர்வஸ் ரிலேட்டடான விஷயத்தில் கவனம். இதெல்லாம் கொஞ்சம் அந்த நர்வ்ஸு பிளட்டு மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இந்த 2 விஷயத்தில் கவனமாக இருந்தாலே போதும். மற்ற எல்லாம் உங்களுக்கு வெற்றி தான். ஸோ இதுக்கு மெயினாக அண்ணாமலையாருடைய வழிபாடு. திருவண்ணாமலை உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா கிரிவலம் போயிட்டு வாங்க. அல்லது திருவண்ணாமலை உங்களால் வர முடியலன்னா உங்கள் ஊரில் எந்த சிவன் கோவில் இருந்தாலும், அல்லது உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தினுடைய திருக்கோவில் எதுவாக இருந்தாலும் பௌர்ணமிக்கு தொடர்ச்சியாக ஒரு 3 பௌர்ணமி அல்லது 5 பௌர்ணமி அல்லது 9 பௌர்ணமி எது உங்களுக்கு சௌகரியப்படுதோ இந்த பௌர்ணமிக்கு நீங்கள் தொடர்ச்சியாக சென்று அந்த இறைவனை வழிபட்டு அந்த ஆலய பிரகாரத்தை சுற்றி வலம் வந்துட்டு வாங்க. மேற்கூறிய எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் சத்தியமாக உங்களுக்கு தீரும். ஏன்னா சந்திரனோடு ராகு சேரும் பொழுது சந்திர கிரகண தோஷத்தை ஏற்படுத்தும். சந்திர கிரகணம்ன்றது ஒரு இருள் சூழ்ந்த விஷயத்தை உருவாக்கக்கூடியது. சந்திரன் தான் நம்ம மனசு, மனோகாரகன். மனசை உடைச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையை உடைச்சிடலாம். அப்போ அந்த ராகுவோட வேலையை நம்ம மனதை உடைப்பதற்குரிய வேலைகளை செய்யும். இந்த மனம் உடைஞ்சு போகாமல் இருக்கணும்னு தான் பௌர்ணமியில் கிரிவலம் வர்றதும், பௌர்ணமியில் மலை வலம் வருவதும், பௌர்ணமியில் ஆலயத்தை வலம் வருவதும்,
பிரகாரத்தை வலம் வருவதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆற்றலை தரும். சந்திரனுடைய ஆக்ஷான சக்திகளையும் அனுகூல ஆற்றலையும் உங்கள் உடலும் மனதும் உள்வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை தகர்த்தெறியும். ஸோ இது ஒரு வழிபாடு நீங்கள் மறக்காமல் பண்ணணும். பௌர்ணமி அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் இருந்துச்சுன்னா அந்த சிவன் கோயிலில் போயிட்டு உங்கள் கையால் 2 தீபம் ஏற்றுங்க. ஏன்னா 7ல் கேது இருக்கிறதுனால சர்ப்பதோஷமும் விலகணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு அந்த எம்பெருமான் சிவபெருமானை மனதார நினச்சி 2 தீபம் ஜோடி தீபம் மாதிரி ஏற்றுங்க. அப்படி ஏற்றினீங்கனாலே இறைவனுடைய அருளோடு உங்களுக்கு வெற்றி அடையும். இந்த வழிபாடுகளை செய்யுங்க. இந்த வருஷம் உங்களுக்கான வருஷம் தான். மற்றபடி சூப்பராக இருக்குது கும்பராசிக்கு. மற்ற எல்லா விஷயங்களும் அனுகூலம். நான் முன்னாடி சொன்ன அந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் எச்சரிக்கை. மற்ற விஷயங்கள் எல்லாமும் அனுகூலம். இன்னொன்று லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு சின்ன அட்வைஸ். உங்க மனசுக்கு எந்த விஷயம் தப்புன்னு தோணுதோ அந்த விஷயத்த செய்யாதீங்க. அதை பண்ணாம விட்டுட்டாலே போதும். இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல வருஷம். மேலும் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் அருண்குமார். நன்றி, வணக்கம்.